டெல்லியில் ஆம் ஆத்மியை வீழ்த்தியது போல திமுகவையும் வீழ்த்துவது உறுதி. 100% தோல்வியடைந்த அரசு இதுதான். எப்போதும் அந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் என அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் மக்களிடையே பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் திமுக அரசுக்கு 100க்கு 100 தோல்வி அடைந்ததாக அரசு என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்கள் தென் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யாமல் துரோகம் செய்துவிட்டனர் என்று கூறியுள்ளார். தமிழ் என சொல்லும் திமுக அரசு உயர்கல்வியை தமிழ் மொழியில் கொண்டு செல்லாதது ஏன்? தமிழகத்தில் பெருமை கூறும் செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்தபோது அவர்கள் பாராட்டாதது ஏன்? திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என கூறி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகின்றனர். திமுக ஆட்சியை எப்படி அகற்ற வேண்டும் என்று சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஜூன் 22ஆம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வந்து உங்களிடம் தமிழ் மொழியில் பேச முடியவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். அடுத்து வரும் தேர்தலில் கண்டிப்பாக பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அமையும். ஆபரேஷன் சிந்தூருக்காக தமிழகத்திலிருந்து வந்த ஆதரவு குரல்களை எப்போதுமே மறக்க முடியாது. அவர்கள் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானுக்குள் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பயங்கரவாதிகளை தாக்கி அழித்தது நம் இராணுவம் என்று பெருமிதமாக கூறியுள்ளார். மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு மிக முக்கியமானது என்பதால் டெல்லியில் ஆம் ஆத்மியை வீழ்த்தியது போல கண்டிப்பாக தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.